ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அது என்ன ரிப்பேருங்கிறத நீங்களே பாருங்கள். பிஇன்னு காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிஇன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா ப்ரெஷர் எரராம். ஸோ அது வேறு 300 400 வரும்னு சொன்னாங்களா. சரி, நம்ம அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எலி இருந்தாலும் எலி உயர கடித்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலிலனே எங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ரைட்டு, நம்ம வீட்டில் ஏற்கனவே எலி தொல்லை இருக்குது, எலி தான் பிரச்சனை, நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மாமா வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் வீடியோவில் பார்த்தோமே ரொம்ப ஈஸியாலாம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலையா இல்லை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. ரொம்ப நேரம் மாமா கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஸோ இந்தான்னு ஓப்பன் பண்ணி அந்த நட்டை கழட்டுறதுக்கே அவ்வளோ நேரம். நட்டை கழட்டிட்டு அந்த டாப் பகுதி எடுத்தால் ஃபுல் பகுதியும் ஆடுது. ஆட்டி ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறாரு, ஒன்றும் வரமாட்டேங்குது. எனக்கு என்னென்னா என் மிஷினும் உடஞ்சிருமான்னு வேறு ஒரு பயம். மாமா பார்த்து என் மிஷின் உடஞ்சிடாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்தான்னு கொஞ்சம் ஷேக் கொடுத்து வந்து எடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலி, கரப்பாம்பூச்சி எல்லாம் இங்கே தான் குடியேறி இருக்குது. எலி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயரை கடிச்சு வச்சிருச்சு. 2 ஒயர் கடிச்சு வச்சுருந்துச்சு. ஸோ அந்த 2 ஒயரே வந்து மாமாவே வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒயர் வேறு லென்த்து பத்தாமல் இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒயரை எடுத்து பார்த்தாரு. பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ஏமலை உள்ள வெறிய அந்த எலி வந்து அந்த ஒயரில் காமிச்சிருக்கு. என்ன கோவம் தானே பார்க்குறீங்க. அது கூட சோட்டால் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து போட்டு அடித்து வெளுத்து கொன்னுப்பிட்டேன். ஒரு எலி இருந்தாலே தாங்க முடியாது, 5-6 எலி இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல. பசையை வாங்கி வச்சு எடுத்துவிட்டேன். அந்த கோவத்தில் போய் ஒயரை கடிச்சு வச்சுதானேன்னு தெரியல, இந்த பாடுபடுத்தி வச்சுருக்கு. ஸோ வாங்க இதை நம்ம வந்து இப்போ ஒட்டி வச்சுட்டு நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். இந்த எலி, கரப்பாம்பூச்சி எல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் தான் குடியேறி இருக்குது. என்ன செய்ய? இங்கே பாருங்க, எவ்வளோ கன்றாவியாக வச்சுருக்குன்னு. இங்கே பாருங்க சீ, செத்து கிடக்குது கரப்பாம்பூச்சி. அதை எப்படியாவது எடுத்துருமாம்மா. இந்தா உள்ளே கிடக்கு பாரு, இது உள்ள தெரியுதா? அங்கே பிளக்கை உருவிட்டு ஏதாவது ஒரு இடிக்குமாய் வச்சு எடுத்துடலாம். சரி, ஒரு வழியாக ரிப்பேர் பார்த்தது. ஓகேவா? லாக் ஆயிடுச்சு, அவ்வளோதானா? இதில் நட்டை போட்டு விட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். இந்த பக்கெட்டில் இருந்த புல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி, இவனுக்கு என்ன வேணுமோ தெரியல, என்ன ஆன் ஆகல. பவர் ஆன் பண்ண. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். நான் எப்போதுமே ஃபேவரெட்டில் தான் வைப்பேன். 1/4 மணி நேரம் ஊற வச்சு துவைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நேற்று ஆன் பண்ணும்போது இதில் பிஇன்னு காமிச்சிச்சு. இப்படி லோடே ஆகலை, இந்த ரொட்டேட்டே ஆகலை. நான் ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஐயோயோ என்னாச்சின்னு. இப்போ ஓகே. ஓய் மாமா, போர் மோட்ரு ஆன் பண்ணி விட்டுரு மாமா. நேற்று மத்தியானம் ஆன் பண்ணது. தண்ணி வரும் இம்மதான் வருது. இவ்வளோ நேரம் லிக்விட் லீக்காச்சு. இழுத்துருச்சு. அவ்வாட துவைச்சிரும். பாய்.